அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். கடகராசிக்கு உண்டான மார்ச் மாச பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. தாய் மீது அதிக பாசம் கொண்ட ராசி, தாயுள்ளம் கொண்ட ராசி, ஏற்றத்தாழ்வு வராமல் அனைவரிடமும் எளிதாக பழகக்கூடிய ராசி, நம்பி வந்தவர்களை என்றுமே கைவிடாத ராசி. இந்த மாச கடகராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ். உங்களுக்கு இந்த மாசத்தோட அஷ்டமச்சனி முடிய போகுது. இப்போ இந்த மார்ச் மாசம் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கலாம். ராசிக்கு 3ல கேது, 8ல சனி சூரியன், 9ல புதன் ராகு சுக்கிரன், 11ல குரு, 12ல செவ்வாய். இந்த மாசம் கிரக பயிற்சிகள் பார்த்தா 2 கிரகங்கள், சூரியனும் சனியும். சூரியன் 15 நாள் ராசிக்கு 8ல இருப்பார். அடுத்த 15 நாள் ராசிக்கு 9ல இருப்பார். சனி இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாசம் வக்ர கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கடகத்துல இருந்து இப்ப வக்ரகதியாகி இந்த மாசம் மிதுனத்துல இருக்க போறார். சுக்கிரன் இந்த மாசம் உச்சத்துல வக்ரமா இருப்பார். புதன் 15 நாள் நீச்சத்தில் இருப்பார், 15 நாள் நீச்ச வக்ரத்தில் இருப்பார். இதுதான் இந்த மாசம் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். உங்களோட ராசிநாத சந்திரன் ஒரு கடையில நிக்க மாட்டார், ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால உங்களுக்கு எப்பவுமே நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, நாளை போல் என்றும் இல்லை. இந்த மாசம் உங்க ராசிக்கு எந்த கிரகத்தோட தொடர்பும் கிடையாது. அதனால இந்த மாசத்துல இருந்து நீங்க ரொம்ப தெளிவாயிருவீங்க. அடுத்ததான் 2ஆம் அதிபதி சூரியன் கும்பசனியோட சேர்ந்து இருப்பார், 8ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் கும்பசனியோடு ஸ்தான பலம் அடைந்த சனியோடு சேரக்கூடாது. குருவோட பார்வையில் இருக்கிறது பிரச்சனைகளோட வீரியத்தை கொஞ்சம் குறைக்கும். அதனால குடும்ப விஷயங்கள்ல, பண விஷயங்கள்ல, வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே ஷட் அப் அண்ட் கெட் அவுட், இதுதான் பரிகாரம். அடுத்ததா 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி புதன் 15 நாள் நீச்சமா இருப்பார், 15 நாள் நீச்ச வக்ரத்தில் இருப்பார். 12ல செவ்வாய், 3ல கேது. பிரயாணங்கள்ல முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்படும். அடுத்ததா 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாகி குருவோட பரிவர்த்தனையில் இருப்பார். அம்மாவோட அன்பு, ஆதரவு, உதவி, அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப பலமாவே இருக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குது. அடுத்ததா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல. குழந்தைகள் மூலமா, தொழில் மூலமா விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும். அடுத்ததா 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு 11ல உச்ச சுக்கிரனோட பரிவர்த்தனை இருக்கிறார். வேலை செய்யற இடத்துல பெண்களோட சப்போர்ட் கிடைக்கும். இந்த ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல, அப்படிங்கிற அளவுக்கு வேலை கஷ்டம் இல்லாம சந்தோஷமா போகும். 9ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கைகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில குழப்பமான சூழ்நிலைகளே இருக்கும். மொத்தத்துல இந்த மாசம் குடும்பம், பணம், வார்த்தைகள் இதுல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ராசியின் அடிப்படையிலான பொதுவான பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20% தான். நீங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் 80% பலன்கள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நன்றி நண்பர்களே.